வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேத்திக்கு மஞ்சும்மல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மஞ்சும்மல் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கேருந்து சில நண்பர்கள் கொடைக்கானல் டூருக்கு வராங்க. அதில் ஒரு பையன் அந்த குணா கேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற அதோட ஒரிஜினல் பேர். இப்போ குணா படம் வந்ததுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த குணா படத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் குணா கேவ்ஸ் அப்படின்னு தான் அது அழைக்கப்படுது. அங்கேருந்து மேலேருந்து விழுந்துடுறாரு. இது நிஜமாகவே நடந்த சம்பவம். அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை திரைப்படமாக எடுத்திருக்காங்க. ஷௌபீன் ஷஹீர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மேலேருந்து ஒருத்தர் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்க போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு போலீஸ்டெல்லாம் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் கீழே இறங்கி பயப்படுறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய நண்பர் அவர் கீழே இறங்குறாரு. கைத்தை கட்டிக்கிட்டு கீழே இறங்கி ஒரு 50 அடி கீழே போய் பார்த்துட்டு அவர் உயிரோடு இருக்கார். கீழே விழுந்த சசிங்கிறவர் உயிரோடு இருக்காருங்கிற தகவலை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு மற்றவங்கெல்லாம் உள்ளே ஃபயர் இன்ஜின் அந்த குரூப்பெல்லாம் உள்ளே காப்பாற்றிடுறாங்க அவரை. ஸோ அதுவரைய 50க்கு மேற்பட்டவர்கள் அங்கே விழுந்திருக்காங்களாம். பட் பொழைச்ச ஒரே ஒரு ஆள் இவர் தான். ஸோ அதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான விஷுவல்ஸோடு எடுத்திருக்காங்க. அதில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அவங்க அந்த மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படிங்கிற அந்த டயலாகோட முடிக்கிறாங்க. பிரமாதமாக இருக்குது. அந்த விஷுவல்ஸ்லாம் கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது. ஆனால் அவங்களோட சைல்டுஹுட்டு கரண்ட்டுன்னு மாற்றி அந்த டூப்ளின் மர்டர்ஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். அது சோனி லைவில் இருக்குது. ஸோ அதில் டூப்ளின் மர்டர்ஸ் அது கிட்டத்தட்ட அந்த சைல்டுஹுட்டு கரண்ட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சைல்டுஹுட்டில் ஒரு கொலையை பண்ணிவிட்டு அதை மறைக்கிற அந்த இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷுவல்ஸ் இருந்தது. பிரமாதமான விஷுவல்ஸு. அதாவது அது எவ்வளவு பில்லர் ராக்ஸில் தான் இருக்கா அந்த குணா கேவ்ஸுங்கிறது, அது எவ்வளவு டீப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு உலகநாயகன் கமலஹாசன் அதை படமாக்கியிருப்பார். அதில் எஸ்பிபிலாம் கீழே இறக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எந்த படம் எடுத்தாலும் அது உலகநாயகன் கமலஹாசன் ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கார். ஒரு மலையாள ட்ரெய்லர், ஒரு படம் மஞ்சும்மல் பாய்ஸ் அப்படிங்கிற மலையாள ட்ரெய்லர் கூட கமலஹாசன் அவர்களுக்கு பெருமையை உணர்த்துற மாதிரி இருக்குது. அந்த ட்ரெய்லரை போய் பாருங்கள், பிரில்லியண்ட்டாக இருக்குது. திங்க் மியூசிக்கில் வந்திருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் நடித்துள்ள லால் சலாம் அந்த படம் அவருடைய மகள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு பெரிய ஆர்வத்தை ரஜினி ரசிகர்கள் காட்டுற மாதிரி தெரியலை. பெரிய ஓப்பனிங் இல்லை, பெருசாக டிக்கெட் புக்கிங்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஒரு நண்பர் ரிவ்யூ எழுதியிருக்காரு. அவருடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னா, சப்ஜெக்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது, பவர்ஃபுல் சப்ஜெக்ட்டு. ஆனால் சொல்லப்பட்ட விதம் பவர்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப 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 வீக்கான கதை சொல்லல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் எக்ஸ்டெண்டட் கேமியோ, அதாவது கேமியோன்னு சொல்ல முடியாது, அதை விட கொஞ்சம் அதிகமாக வர்றாரு. செகண்ட் ஹாஃப்லாம் அதிகமாக வர்றாரு. ஒரு சண்டை காட்சியில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு, விஷால், விக்ராந்த் அவங்களோட கேரக்டர் நீட்டாக இருக்குது. சேட்லி புவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப ரொம்ப வீக்காக, ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்குது. அங்கங்கே ஸ்கேட்டர்டான காட்சிகள் இருக்குது. எடிட்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. எமோஷ்னல் கனெக்டே இல்லை. இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு குசேலன் மாதிரியே இந்த படமும் லால் சலாமும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம், அடுத்த முறை சிறந்த படமாக அவர் கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். STR 48 அந்த படத்துக்கான அப்டேட்டு கொடுத்து அது பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்னென்னா SK21. ஸோ SK21 பொறுத்தவரை சிவகார்த்திகேயன் உலகநாயகன் கமலஹாசனுடைய கம்பெனி ராஜ்கமலில் நடிக்கக்கூடிய படம். அந்த படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, அதற்கு இசை GV பிரகாஷ். ஸோ கேஸ்டிங் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி. மூவி இந்த வருடம் ஜூலையில் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது 80% ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு லுக் சிவகார்த்திகேயன் பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிடப்படும். ஸோ இந்த படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ஒரு கேமியோவில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அவர் ஓகே பண்ணியிருக்காரா இல்லையான்னு தெரியலை. ஆனால் அதுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவர் நடித்தார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அந்த படத்துக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் அவர் உள்ளே வந்தாலே. ஸோ அதோடைய டைட்டிலோட ஃபஸ்ட்டு லுக்கு எல்லாமே சிவகார்த்திகேயன் பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிடப்படும் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டு தகவல். உலகநாயகன் கேமியோ இருந்தால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மக்கள் நீதி மையத்துடைய ஒரு நிகழ்வில் பழ கருப்பையா பேசினார். ஸோ அந்த பழ கருப்பையா பேசின விஷயத்தை பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்னா அந்த சங்கி கும்பல் என்ன கிளப்பி விட்டாங்க அப்படின்னா,
இவங்களாம் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு எடிட்டு என்னென்னா உதயசூரியன் சின்னத்திலும் நான் போட்டியிட தயார் கமலஹாசன் அறிவிப்புன்னு போட்டு விட்டாங்க. ஸோ அது வந்து உண்மை அல்ல. அந்த பழக்கற்பை என்ன பேசினார்னா, இந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து அவங்களுடைய சொந்த சின்னத்தில் கூட அவங்களால நிற்க முடியலை, அவங்க வந்து உதயசூரியனில் நிற்கிறாங்க, இதுக்கு எதுக்குடா நீங்கள் தனியாக கட்சி நடத்துகிறீங்க, களைச்செட்டு திமுகவில் போய் சேர்ந்துட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு பதில் வந்திருக்கு என்னென்னா, மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் திமுக கூட்டணியில் 2 சீட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை 2 சீட்டு கொடுக்கப்பட்டால், அந்த 2 சீட்டு கொடுக்கப்பட்டால் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவார். அப்படி டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் நமக்கு ஒதுக்கலைன்னா வேறு சின்னத்தில் போட்டியிடுவாரே தவிர நிச்சயமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டார் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஸோ அதற்கான செய்தியும் வந்திருக்கு. ஸோ அப்படி போட்டியிடுறது அப்படிங்கிறதுக்கு தனி கட்சி நடத்த வேண்டிய தேவையில்லை. இப்போ உதயசூரியனில் நிற்கணும் அப்படின்னா அந்த கட்சியுடைய உறுப்பினரான தான் நிற்க முடியும். உதயசூரியனில் நின்று ஜெயிச்சா அந்த கட்சி கொறடா என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் கட்டுப்படணும். ஸோ அது வந்து வேஸ்ட். இப்போ ரவிக்குமார் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் ஜெயிச்சார் விடுதலை சிறுத்தைகள். அவர் வந்து உதயசூரியனுக்கு அவங்க கொறடா சொல்கிறதுக்கு தான் ஓட்டு போட முடியும், அவர் இஷ்டத்துக்கு ஓட்டு போட முடியாது. அதனால வாட் எவர் என்ன நடந்தாலும் சரி, வெற்றியோ தோல்வியோ, நிறைய நம்முடைய நண்பர்கள் வந்து திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்கிறாங்க. பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு வந்து இந்தியா கூட்டணியோ அல்லது அதற்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் தான் இருக்க முடியும். அந்த கூட்டணியில் நம்ம இருக்க முடியாது, பிஜேபி இருக்கிற கூட்டணியில். அப்போ இதில் தான் நேச்சுரலாக இருந்தாகணும். ஸோ ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறப்ப இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ இதில் வந்து நம்மளுடைய சின்னத்தில் நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். இன்னைக்கு ஜெய்பி மணிகண்டன் நடித்த லவ்வர் திரைப்படம் வெளியாயிருக்கு. ஸோ லவ்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்ஸிக் காதல், ஒரு மோசமான ஒரு லவ்வர், அப்படி ஒரு ஃப்ரீடமே கொடுக்காம ஒரு அராஜகம் பண்ணக்கூடிய ஒருத்தர், அதுதான் அந்த டாக்ஸிக் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதை, அதை பேஸ் பண்ண கதை. அதுல வந்து மணிகண்டன் வெகு சிறப்பாக நடித்திருக்கிறார். அந்த படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரமாதமா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சுமாரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா அடுத்த லெவலுக்கு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா கம்பேர் டு லால் சலாம் இந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கும், நல்ல வசூல் இருக்கும் போல தெரியுது. ஏன்னா இப்ப குமுதத்துல எல்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, காளியோட ஆட்டம் காலியான கூட்டம் அப்படின்னு போட்டு, ஆர்வம் காட்டாத ரசிகர்கள் காலியான இருக்கைகள் அப்படின்னு போட்டு, ரஜினியுடைய லால் சலாம் வெளியான தியேட்டர்கள்ல வந்து காலியா காணப்படுது, எதுவுமே எந்த ஷோவுமே ஃபுல்லா இல்ல, ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டல அந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வருடம் எந்த படமுமே வெற்றி படமா அமையல. கேப்டன் மில்லர் தோல்வி படம், அயலான் தோல்வி படம், ஸோ எல்லாமே தோல்வி படமாவே இருக்கு. தியேட்டரிக்கெல்லாம் ஹிட்டே கொடுக்கல. சிங்கப்பூர் சலூன் இந்த மாதிரி ஓடாத படத்தை ஓடுற மாதிரி கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறை ஓப்பனா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் சக்சஸ் மீட் இன்னைக்கு நைட்டு கொண்டாடுவாங்களா நாளைக்கு கொண்டாடுவாங்களான்னு பார்ப்போம். இந்த லட்சணத்துல மார்னிங் ஷோக்கே ஃப்ரீ டிக்கெட்டாம், இலவச டிக்கெட் கிடைத்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு போட்டு எதா இருந்தாலும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுறாங்க இப்போ உள்ள நியூஸ்ல. ஸோ லால் சலாம் படத்துக்கு இலவச டிக்கெட் கொடுத்தும் ஆள் ஃபுல்லாகாத நிலைமை தான் காணப்படுகிறது